ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்துட்டு ஆனியன் பஜ்ஜி தான் செய்ய போகிறேன். அதுக்கு வந்துட்டு நான் இந்த மாதிரி மீடியம் சைஸ் வெங்காயத்தை 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். அது இந்த மாதிரி நான் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு வீட்டில் உள்ள கடலை மாவு இந்த இதெல்லாம் சேர்க்கலை. நான் வந்துட்டு இன்றைக்கி மிக்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஆச்சி பஜ்ஜி போண்டா மிக்ஸ் தான் எடுத்திருக்கேன். இது கூட கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து நம்ம பஜ்ஜி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து சால்ட் சேர்த்துட்டேன். நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவும் லிக்விடாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் ஹார்டாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நார்மல் கன்சிஸ்டன்சிக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்ம ஆனியனை இதில் ஒன்று ஒன்றா டிப் பண்ணி நம்ம சூடாக பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆயில் வந்து ஓரளவுக்கு ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஆனியனை ஒன்று ஒன்றா அதில் போட்டு எடுத்துக்கலாம். டக்குனே குவிக்காக ஒரு சாயந்தரம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் டக்குன்னு செய்யணும்னா இந்த மாதிரி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் நீங்கள் பொட்டேட்டோவில் போடலாம், பிரிஞ்சாலில் போடலாம், காலிஃப்ளவரில் போடலாம். உங்களுக்கு எதில் விருப்பமோ அதில் நீங்கள் செஞ்சுக்கலாம். இதே மெத்தட் தான். இன்னொரு மெத்தட் வேணால் உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி ஜல்லடை கரண்டி எடுத்து நம்ம பரட்டி விட்டுக்கணும். பாருங்கள் எவ்வளோ புசு புசுன்னு வருதுன்னு. இதை நீங்கள் வந்துட்டு டீ காஃபி கூட மட்டும் எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் லன்ச் கூட எடுத்துக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் முடிஞ்சு. கடைசியாக காஃபி வித் பஜ்ஜி. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.